திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பக்தர்கள் கூடியுள்ளனர். பக்தர்கள் கூட்டம் அதிகமான நிலையில் தற்பொழுது அந்த பகுதியில் சிலர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பான சூழலானது ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுந்தரபாண்டியன் இணைப்பில் உள்ளார். சுந்தரபாண்டியன் வணக்கம். தற்பொழுது திருப்பரங்குன்றம் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமான நிலையில் பக்தர்கள் மயங்கி விழும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இத்தகைய சூழலில் கோவிலில் பிரதான சன்னதியின் பகுதியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பக்தர்கள் மயங்கி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை விளாங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்தசாரதி வைகாசி விசாகத்தை முன்னிட்டு இன்று காலை தனது மனைவியுடன் சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்தார். மூலவர் தரிசிப்பதற்காக வரிசையில் காத்திருந்த போது பக்தர்கள் கூட்டமான பார்த்தசாரதி நிலை தடுமாறி மயங்கி கீழே விழுந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது மனைவி அருகில் விழுந்த மருத்துவ முகாம் கலைத்து சென்றனர். தகவல் இருந்து வந்ததும் மருத்துவர்கள் முகாமில் பணிந்த டாக்டர் அன்பு மற்றும் டாக்டர் தங்கவலி தலைமையிலான மருத்துவ குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து பார்த்தசாரதிக்கு தேவையான முதலுதவி சிகிச்சைகள் மேற்கொண்டனர். அவருக்கு அடிப்படை மருத்துவ சோதனை அளிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக மதுரை திருப்பரங்குன்றம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு பாதுகாப்பாக செல்லப்பட்டார். அஸ்வினி. திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா. திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பக்தர்கள் கூடியுள்ளனர். பக்தர்கள் கூட்டம் அதிகமான நிலையில் தற்பொழுது அந்த பகுதியில் சிலர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பான சூழலானது ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுந்தரபாண்டியன் இணைப்பில் உள்ளார். சுந்தரபாண்டியன் வணக்கம். தற்பொழுது திருப்பரங்குன்றம் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமான நிலையில் பக்தர்கள் மயங்கி விழும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இத்தகைய சூழலில் கோவிலில் பிரதான சன்னதியின் பகுதியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பக்தர்கள் மயங்கி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை விளாங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்தசாரதி வைகாசி விசாகத்தை முன்னிட்டு இன்று காலை தனது மனைவியுடன் சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்தார். மூலவர் தரிசிப்பதற்காக வரிசையில் காத்திருந்த போது பக்தர்கள் கூட்டமான பார்த்தசாரதி நிலை தடுமாறி மயங்கி கீழே விழுந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது மனைவி அருகில் விழுந்த மருத்துவ முகாம் கலைத்து சென்றனர். தகவல் இருந்து வந்ததும் மருத்துவர்கள் முகாமில் பணிந்த டாக்டர் அன்பு மற்றும் டாக்டர் தங்கவலி தலைமையிலான மருத்துவ குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து பார்த்தசாரதிக்கு தேவையான முதலுதவி சிகிச்சைகள் மேற்கொண்டனர். அவருக்கு அடிப்படை மருத்துவ சோதனை அளிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக மதுரை திருப்பரங்குன்றம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு பாதுகாப்பாக செல்லப்பட்டார். அஸ்வினி. விவரங்களுக்கு நன்றி சுந்தரபாண்டி.